வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கிறிஸ்துமஸ், அதாவது சமத்துவ கிறிஸ்துமஸ் என்கின்ற இந்த பண்டிகையானது இந்த 2025ஆம் ஆண்டுக்காக கொண்டாடப்படுவதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை மாமல்லபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து 1500க்கும் மேற்பட்ட பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், அதே போன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் என 1500க்கும் நபர்களுக்கு பாசானது கொடுக்கப்பட்டு தற்போது அவர்கள் இந்த மாமல்லபுரம் தனியார் நட்சத்திர விடுதிகளுக்கு அழைத்து வருகின்றனர். இந்நிலையில் காலை 9 மணியிலிருந்து தன்னுடைய இல்லத்திலிருந்து தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது அவர் இந்த சென்னை அடுத்திருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்திலிருந்து தனியார் நட்சத்திர விடுதிக்கு விஜய் வருகை தந்திருக்கின்றார். நிகழ்ச்சி திட்டமிட்டபடி 10:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்று கட்சியினுடைய சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நிகழ்ச்சி 10:30 மணிக்கு தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 1500 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும், அதே போன்று அதற்கு முன்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கேக் வெட்டி ஒவ்வொருவருக்கும் அந்த கேக்கானது வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே செல்லக்கூடிய நபர்களுக்கு தின்பண்டங்கள், அதாவது கேக் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் என அவர்களும் பைகளுக்குள் அடக்கப்பட்டு அவர்களுக்கும் கையிருப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே வரக்கூடிய நபர்கள் யாருக்கும் எந்த அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக மருத்துவ குழுக்களும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கிட்டத்தட்ட 10:30 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக ரமலான் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற இஃப்தார் பண்டிகை, அதாவது இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய அந்த ரமலான் பண்டிகையை ஒட்டி இஃப்தார் நிகழ்வானது சென்னையில் நடைபெற்றது. அதன் அடுத்த நிகழ்வாக தற்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை, சமத்துவ கிறிஸ்துமஸ் என்கின்ற இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக தற்பொழுது சென்னை அடுத்திருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் சாவைக்கால சார்பில் ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்காக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். இங்கே நிகழ்ச்சிகள் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு முன்பாக அவர் தன்னுடைய அந்த உரையை ஆற்றியபடியும், அதே போன்று அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய கரங்களாலேயே இந்த நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இதன் பின்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதிய உணவு, இங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மதிய உணவானது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நபர்களுக்குமே அவர்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகள், மிகவும் பொருளாதார ரீதியாக பாதிப்படைந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அந்த நபர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக அந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுடைய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய யாருக்குமே அவர்களுடைய மொபைல் பேசிக்கான அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி அரங்கிற்குள் கலந்து கொள்ளக்கூடிய யாரும் அவர்களுடைய கைபேசியானது அவர்களுடைய வாகனத்திலே வைத்து விட வேண்டும் எனவும், அப்படி